செல்வா 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 இருக்காரம்மா? கொஞ்சம் கொஞ்சம் செல்வத்தை கூப்பிடுங்கம்மா, ரொம்ப அவசரம்மா. என்னாச்சுன்னு இந்த நேரத்துல, அதுவும் இந்த மழையில? பார்வதி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காம்மா, உதவிக்கு வாங்கம்மா. செல்வத்தை கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிடுங்கம்மா. அண்ணே, அவரு கச்சேரிக்கு போயிருக்காருண்ணே, இப்ப ஒரு வீட்டுல இல்லையே. சரிம்மா, நான் வேற யாராவது உதவிக்கு கிடைக்கிறாங்கன்னு பாக்குறேன். செல்வம் வந்தா மறக்காம விஷயத்த சொல்லிடுமா? சரிங்கண்ணே, நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். சரிம்மா, வரேம்மா. பார்வதி, உதவிக்கு யாருமே வரலமா. எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். வழி பொறுத்துக்கமா. ஒண்ணு இல்லம்மா, பயப்படாது. உன்னை எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுறேன், பயப்படாது. கொஞ்சம் பொறுத்துக்கு பார்வதி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த ஆஸ்பத்திரி வந்துரும். மெல்ல மெல்ல நர்சக்கா, அக்கா இங்க வாங்கல. வாங்கக்கா. என்னாச்சு? பிரசவ வழியில துடிக்கிறாங்க, கூட்டிட்டு போங்க. பாத்து போய் டாக்டர். நன்றிமா, வரமா, பொறுமையா. அம்மா, பாத்து வா. மாமா வணக்கம். வணக்கம். என் பேர் மாணிக்கம், பார்வதியோட புருஷன். இப்ப பார்வதிக்கு எப்படிமா இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஐபிபி வேற இருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தான் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும். அவங்க கண்டிஷன் ரொம்ப முடியலன்னா ஆபரேஷன் தான் பண்ண வேண்டியிருக்கும். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. தைரியமா இருங்க மாணிக்கம்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உதவி செய்ய இல்லையா? இருக்காருமா. என் நண்பர் ஒருத்தர் இருக்காருமா. அப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. சரிங்கம்மா, இப்ப உடனே வர சொல்றேம்மா. உடனே வர சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மாடி, அம்மா நீ இங்கே பத்திரமா இரு. அப்பா இப்ப வந்துடுறேன். அம்மா, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ இங்கேயே பத்திரமா இரு. அப்பா நான் இப்ப வந்துடுறேன். அம்மா, இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடுமா. கொடுங்க சார். சீக்கிரம் போடுமா. ஹலோ மிஸ்டர் மோகன், ஒரு நிமிஷம், உங்க ஃப்ரெண்டு பேசணுமா? ஹலோ. கொடுங்க சார் லைன்ல இருக்காரு. கொடுமா. ஹலோ ஹலோ மோகன், நான் மாணிக்கம் பேசுறேன்டா. டேய் மாணிக்கம், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? பார்வதி புள்ள எல்லாம் நல்லா இருக்காங்களா? மோகன். டேய் டேய் மாணிக்கம், டேய் என்னாச்சுடா? ஏன் அழுவுற? பார்வதிக்கு பிரசவ வலி வந்துருச்சுப்பா. நான் டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்திருக்கேன். டவுன் ஆஸ்பத்திரிக்கா? எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க? சுகம்னு ஒரு ஆஸ்பத்திரிப்பா, அங்கதான் சேர்த்திருக்கேன். ஓ சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நான் அவர்கிட்ட. அதெல்லாம் வேணாம் மோகன். டாக்டர் அம்மா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பேசுறாங்க, என்னென்னமோ சொல்றாங்கப்பா. எனக்கு ஒன்னும் புரியல மோகன். எனக்கு ஒரே பதட்டமா இருக்குப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. மோகன், பார்வதிக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? ஐயோ ஆகாதுப்பா, தைரியமா இரு. பார்வதிக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அதுக்கு தான்பா உனக்கு போனை போட்ட. நீ என் கூட இருந்தா ரொம்ப தைரியமா இருக்கும். நீ உடனே கிளம்பி வாப்பா. எனக்கு உன்னை விட்ட வேற யார தெரியும்? ஆபரேஷன் பண்ற அளவுக்குலாம் போகாதுப்பா, நீ தைரியமா இரு, பாத்துக்கலாம். மோகன், பார்வதிக்கு ஆபரேஷன் பண்ணணும், 2 லட்சம் ரூபாய் பணத்தை தயாரா வச்சுக்கங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. ஏய் சரி சரி, நீ கவலைப்படாத, பணம்லாம் பாத்துக்கலாம். நான் வேதவழியை கூப்பிட்டு உடனே அங்க வந்துடுறேன். சரி. அது வரைக்கும் புள்ளையும் பார்வதி பத்திரமா பாத்துக்கப்பா. நான் வந்துடுறேன். சரி மோகன், நீங்க 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்கப்பா. நீ அவங்க 2 பேரையும் பத்திரமா பாத்துக்கப்பா. தைரியமா இரு, நாங்க வந்துடுறோம். வச்சிடறேன்ப்பா. ஓகே சார். நன்றிம்மா. வேதவல்லி, வேதவல்லி. டேய் அம்மா எங்கடா? காலையிலே ஃபோன் வந்துச்சுப்பா, அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. காலையிலேயே போயிட்டாளா? அப்படி என்ன அர்ஜென்ட்டா இருக்கும்? சரி, ஸ்கூலுக்கு போய் அவளை கூட்டிட்டு போயிடுவோம். என்ன திடீர்னு இன்ஸ்பெக்ஷன்? தெரியல மேடம், இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது. எப்ப வராங்க? மேடம், நம்ம புதுசா ஸ்கூல் தொடங்கி இவ்வளவு சீக்கிரம் டெவலப் ஆனது நம்ம காம்படிட்டர்ஸ்க்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இது நிச்சயமா அவங்க வேலையா தான் இருக்கும். யார் வேலையா வேணும்னாலும் இருக்கட்டும், எனக்கு என்ன பயம்? என் ஸ்கூல்ல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அத பிரசன்ட் பண்ணாலே போதும். எல்லா ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? எஸ் மேடம். ஆனா என்ன ஆனா? இல்ல மேடம், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே பண்ணிடலாம் மேடம். எவ்வளவு நேரத்துல வருவாங்க? இன்னும் 2 hours வருவாங்க மேடம். அது போதும். சரி, ஓகே வரேன். மேடம். செல்லம், நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன், சரியா? கம். ஓகே.
அம்மா பார்வதிக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேனே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரிப்போர்ட்டா? அப்படின்னு என்ன டாக்டர்? அது எங்க போய் வாங்கணும்? என்னங்க இது? எப்ப சொன்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. உங்க மனைவிக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல? கோச்சிக்காதீங்கம்மா, எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அதான். சரி சரி அல்லாதீங்க. என்ன சிஸ்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? நானே தான் எல்லாத்தையும் பார்க்கணுமா? லாஸ்ட் மினிட்ல ஏன் இப்படி டென்ஷன் பண்றீங்க? இல்ல டாக்டர், அவரே வாங்கிட்டு வந்துருவாருன்னு நினைச்சேன். எப்பவும் இதே ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. லேபுக்கு கூட்டிட்டு போய் உடனே ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். என்ன சார் நீங்க? டாக்டர் தான் அப்பவே சொன்னாங்கல்ல, இவ்வளவு நேரமா ரிப்போர்ட் வாங்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லம்மா, அவங்க சொன்னது எனக்கு எதுவும் விளங்கல. அதான். விலங்குலன்னா எங்க கிட்ட வந்து கேட்கணும் சார். இப்ப பாருங்க, உங்களால தேவையில்லாம டாக்டர்கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியது இருக்கு. இல்லம்மா, என் நண்பன் வந்துகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. சரி வாங்க. நீங்க போயிட்டே இருங்கம்மா, இதை வந்துடுறேன். அம்மா அம்மா. அப்பா என்னப்பா ஆச்சு? அம்மா எப்ப நம்ம கூட வருவாங்க? அம்மாவுக்கு ஒண்ணு இல்லடா, நீ பயப்படாத. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும். உனக்கு பசிச்சதுன்னா இதை சாப்பிட்டுட்டு அம்மா பக்கத்துல போயிரு. அப்பா அவங்க கூட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். அவசரம் புரியாம வாங்க சார். இந்த வரமா, இந்த வரங்கம்மா, இந்த வரங்கம்மா. வாங்க. அம்மா பாத்துக்குமா, அம்மா பாத்துக்குமா. வந்துடும். சார் இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரிப்போர்ட் வாங்கிட்டு சரிங்க. வரேன். சார் ரிப்போர்ட் வந்துருச்சு. சரிம்மா. வாங்க போலாம். கொடுங்க சார். டாக்டர் டாக்டர், பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம். சர்ஜரிக்கு ரெடி பண்ணிருங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், இந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு இவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிக்கோங்க. இந்த மருந்தெல்லாம் உடனே வாங்கிட்டு சொல்லுங்க. நர்சம்மா, என்னாச்சு பொண்டாட்டிக்கு? ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் சார். பொசிஷன் மாறி இருக்கு. இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. ஆபரேஷனா? என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க? சார் எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டு இருக்க நேரம் இல்ல சார். அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணணும். சீக்கிரம் கையெழுத்து போடுங்க சார். நீங்க கையெழுத்து போட்டாதான் ஆபரேஷன் ஆரம்பிப்பாங்க. கையெழுத்து போடுங்க சார். அம்மா, எனக்கு கையெழுத்துலாம் சரியா போட தெரியாதும்மா. ஐயோ, இந்தாங்க, இதுல வைங்க. இந்தாங்க, சீக்கிரம் போய் இந்த சீட்ல இருக்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா. தம்பி, இந்த சீட்ல இருக்கிற மருந்தெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா. ரொம்ப அவசரம். கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா. சார், இந்த மருந்து இருக்கான்னு பாருங்க. தம்பி, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடுப்பா. இருங்க சார், கஸ்டமர் வெயிட் பண்றாங்களா? ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் சார். ரொம்ப அவசரம்ப்பா. மருந்து வாங்க எல்லாருக்கும் அவசரம் தான் சார். தம்பி, என் பொண்டாட்டி பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காப்பா. அதனாலதான்ப்பா கேக்குறேன். சீக்கிரம் கொடுப்பா. சரி சரி இருங்க. சார், பணம் கொடுக்காம போறீங்க சார். தம்பி, மறந்துட்டேன்பா. இந்தாங்க, மீதி வச்சுங்க, நான் வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி. அம்மாடி, அப்பா வந்துட்டேன், அப்பா வந்துட்டேன்.
டாக்டர் டாக்டர் வாங்கிட்டு வந்துட்டமா? தாங்க. வேதா, ஒரு நிமிஷம் வாயேன். என்னங்க நீங்க இங்க? ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வாயேன். ஆ. நீங்க எல்லாரும் நான் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே மேம். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே மேடம். ஸ்டூடண்ட்ஸ், நீங்களும் நான் சொன்னதை எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஓகே? சொல்லுங்க. வேதா, பார்வதிக்கு பிரசவத்துல ஏதோ பிரச்சனை. மாணிக்கம் அங்கிருந்து தனியால கொண்டு வந்து டவுன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? பார்வதிக்கு என்ன பிரச்சனைன்னு கூட அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ சீரியஸான பிரச்சனை தான். அவங்கிட்ட பணமும் இல்ல. நம்ம உடனே அங்க போகணும். உடனேயா? ஐயோ, இப்ப என்னால உடனே வர முடியாதுங்க. கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு. இந்த இன்ஸ்பெக்ஷன்ல என்ன பிரச்சனை வந்தாலும் இவ்வளவு நாள் உழைச்சது எல்லாமே வேஸ்டா போயிடும். நான் இங்க இருந்தே ஆகணுங்க. என்ன வேதா இப்படி பேசிட்டு இருக்க? பார்வதியோட உசுரை விட இந்த ஸ்கூல் உனக்கு முக்கியமா போச்சா? மாணிக்கத்துக்கு யார் இருக்கா? நம்ம இப்ப அங்க போகலன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? எங்க எனக்கு எல்லாம் புரியுதுங்க. ஆனா நான் இப்ப இருக்கிற சூழ்நிலைய நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நாம ஸ்கூல் ஆரம்பிச்சது பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க சொல்லிதான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. நான் இப்போ இங்க இல்லனா அவங்க ஸ்கூலையே இழுத்து மூடிடுவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. வேதா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இந்த வளையல எப்படியாவது அடகு வச்சு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க முன்னால போங்க. நான் இன்ஸ்பெக்ஷனை முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ வராம எப்படி வேதா? ஏங்க, சொன்ன புரிஞ்சுக்கங்களேன் ப்ளீஸ். ஹாஸ்பிடல்ல தான் சேர்த்திருக்காங்கல்ல, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க பயப்படாம போங்க ப்ளீஸுங்க, ப்ளீஸ். உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டா வலி போயிடும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நர்ஸ், என்ன மருந்து இது? நான் என்ன எழுதி கொடுத்தேன், நீங்க இதை கொண்டு வந்து கொடுக்குறீங்க? கொஞ்சமாச்சும் பொறுப்புணர்ச்சி இருக்கா? இதை போட்டா பேஷண்ட் நிலைமை என்ன வருது? சாரி டாக்டர், நானும் அவசரத்துல கவனிக்கல. அவர் கொடுத்ததை நான் அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். போங்க, அவரை போய் மாத்தி வாங்கிட்டு சொல்லுங்க. குயிக். அம்மா, என்னாச்சுமா? ஆபரேஷன் ஆரம்பிச்சாச்சா? மருந்தை மாத்தி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எப்படி சார் ஆபரேஷன் பண்ண முடியும்? மருந்து வாங்கிட்டு வர சொன்னா அதை ஒழுங்கா வாங்கிட்டு வர தெரியாது உங்களுக்கு? இல்லம்மா, கடையில கொடுத்தது தானே நான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, மருந்தை மாத்தி வாங்கிட்டு வந்திருக்கீங்க சார். இந்த டாக்டர் பார்க்காம போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உங்க மனைவி உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். போங்க, போய் சீக்கிரம் மாத்தி வாங்கிட்டு வாங்க. நீங்க லேட் பண்றதுனால உங்க மனைவிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. அம்மாமா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரம் போங்க. தம்பி தம்பி, தப்பான மருந்து கொடுத்துட்டியே. சீக்கிரம் சரியான மருந்து கொடுப்பா. தம்பி, இது சரியான மருந்து தானே? சரியான மருந்து. வித்யா, அம்மா, இது சரியா இருக்கான்னு பாருமா. சரியா தான் இருக்கு. சரிம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்தாங்க டாக்டர். இதான்.
உங்க ஒய்ஃபுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல ஆபரேஷன் ரெடி பண்ணிடுவோம். நீங்க ஆபரேஷனுக்கு தேவையான பணம்லாம் கட்டிட்டீங்களா? இன்னும் இல்லைங்கம்மா. என்னங்க இன்னும் கட்டலையா? ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும். அதை கட்ட சொல்லி உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? சொன்னாங்கம்மா. என் நண்பன் வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காரு. அவர் இப்ப வந்துருவாரு. வந்த உடனே பணத்தை கட்டிடுறேம்மா. இங்க பாருங்க மாணிக்கம், புரிஞ்சுக்கோங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நீங்க முதல்ல பணத்தை கட்டணும், அதுக்கப்புறம் தான் எங்களால ஆபரேஷனே பண்ண முடியும். இப்படி நேரம் ஆக ஆக உங்க மனைவி உயிருக்கு தான் ஆபத்து. அம்மா அம்மா, உங்களை கடவுளா நினைச்சு கேக்குறேம்மா. அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா. நான் சத்தியமா சொல்றேம்மா, என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேம்மா. என் நண்பன் நிச்சயமா பணத்தோட வந்துருவாம்மா. தயவு செஞ்சு ஆபரேஷன் பண்ணுங்கம்மா. உங்க காலில் வேணாலும் வர. மாணிக்கம், என்ன மாணிக்கம் இதெல்லாம்? இது ஹாஸ்பிட்டல், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் நண்பன் பணத்தை எடுத்துட்டு வந்துருவாம்மா. வந்த உடனே கட்டிடுறேம்மா. என்ன நம்புங்கம்மா. நீங்க சொல்றத நான் நம்பலாம், ஆனா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நம்பாது இல்ல. நீங்க பணத்தை கட்டாம என்னால ஆபரேஷன் பண்ணவே முடியாது. ஆமா அம்மா, எப்படியாவது பணத்தை கட்டிடுவேம்மா. என் பொண்டாட்டி இடுப்பு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காம்மா. ஆபரேஷன் ஆரம்பிங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அம்மா, எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்திடுங்கம்மா. அம்மா, நீ ஐயா கிட்ட கெஞ்சினப்ப வயிற்று போலக்காரின்னு அவர் கொஞ்சமாவது இறக்கம் காட்டியிருந்தா, ஊர்க்காரவங்க யாராவது உனக்கு உதவி செஞ்சிருந்தா நீ இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பல்லம்மா.